ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட்டே கி சப்ஜி பண்ணிடலாம். கட்டே கி சப்ஜினா வேற ஒன்றுமே இல்லை. கட்டேங்கிறது வந்து கடலை மாவு வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். ஓகே, ஸோ அதுதான் கட்டே. அது நான் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கறியில் போட்டு குக் பண்ணுவாங்க. இது ரொம்ப பாப்புலரான ராஜஸ்தானி டிஷ்ஷு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் கட்டே வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ஆக்சுவலி இன்றைக்கி 2 டிஷ்ஷுக்கு தேவையான கட்டே பண்ண போகிறேன். ஒன்று வந்து கட்டே கி சப்ஜி, அதுக்கப்புறம் இன்னொன்று கட்டே கி புலாவ். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணுறேன். ஸோ நான் டோட்டலாக 1 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவைக்கு தக்கன, 2 டேபிள் ஸ்பூன் நெய் கட்டேக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த நெய்யை வந்து இந்த மாவில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு, அப்புறம் ஸ்பைசஸும் மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு சாஃப்ட் டோ வந்து பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்மளோட கட்டே வந்து சாஃப்ட் டோவாக ரெடி ஆயாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸை வந்து எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு ரோல் பண்ணி வச்சிடலாம். ஸோ கட்டே வந்து மேலே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. இப்போ இதை குக் பண்ணிடலாம். ஸோ தண்ணி வந்து நல்லா தலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் வந்து ஒவ்வொரு கட்டையை போட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மூடி போட்டு இது வேகட்டும். ஸோ கட்டே குக் ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மிதந்து வரும். ஓகே, ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோன்னு காணிக்கிறேன். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம். ஸோ நம்ம கட்டே வந்து கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் போல் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து கட்டேக்கு சப்ஜிக்கு நமக்கு இந்த தண்ணியோடி தேவை. ஸோ நான் வந்து அந்த புலாவுக்கு போடுறதுக்கு வந்து ஒரு 3 கட்டே வந்து தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். ஐயோ, ஸோ நான் 3 கட்டே வந்து தனியாக புலாவுக்கு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நம்ம கிரேவிக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றுறதுக்கு இடையில குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடலாம். ஸோ கட்டையோட டெக்ஸ்டர் வந்து இது கொஞ்சம் டென்ஸாக தான் இருக்கும். நீங்கள் அதனால ஸ்பாஞ்சியாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ஸோ இப்போ இந்த சேம் பேன்லேயே நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கட்டே சப்ஜிக்கு அந்த கறி பண்ண போகிறோம், மசாலா மாதிரி. ஸோ தயிர் வந்து 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி. ஓகே, ஸோ இதை போட்டு இந்த தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க. ஸோ க்ரீமியாக இருக்கணும் இந்த தயிர், கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம தயிர் வந்து நல்லா க்ரீமி ஆகிடுச்சு. இப்போ கிரேவி பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக ராஜஸ்தானில் நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக. பட் நான் இன்றைக்கி வந்து லைட்டாக இருக்கணுங்கிறதுனால ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரியட்டும். ஸோ ஜீரகம் பொரியும் போது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற 1 வெங்காயம், 1 பச்சை மிளகா. ஸோ இப்போ இது கூடயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை லோ பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தயிர் மசாலா இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடுவேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். ஸோ இது குக் ஆகும்போது கிண்டி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா தயிர் வந்து ஸ்ப்ளிட் ஆகிரும். ஓகே, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு குக் ஆகி மேலே ஆயில் ஃப்ளோட் ஆக ஆரம்பித்தோன்னா உப்பு தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. கட்டே வந்து அந்த லிக்விடோடு ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த லிக்விடில் கடலை மாவோட அந்த ஸ்டார்ச் வந்து இருக்கும், அதனால அந்த கிரேவியை வந்து கட்டியாகும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கட்டே வந்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் ஆயாச்சு. ஸோ இந்த டைமில் எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஒரு கை கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ராஜஸ்தானி டிஷ்ஷில் வந்து கொத்தமல்லி கீரை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே அவங்க வந்து ஸ்பைசஸும் அந்த தயிர் அந்த ஐட்டம் தான். அதனால் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால தான் தாராளமாக கொத்தமல்லி கீரை போட்டாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான கட்டே கி சப்ஜி